ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஒரு மாரி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆகி, திரும்ப வந்து 700, 720 வரைக்கும் கீழ ஃபால் ஆச்சு. திரும்ப ரெக்கவரி ஆயி, திரும்ப 900 வரைக்குமே ரெக்கவரி ஆச்சு. ஸோ, ரெக்கவரி ஆயிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் தான் 800 கீழ போனாலும், ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 25,800க்கு மேல தான் வச்சிருக்கான். 25,800 தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஐடி இன்னைக்கு சூப்பர் சப்போர்ட். பேங்க் நிஃப்டி சுத்தமா சப்போர்ட்டே இல்ல. ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே. ஆ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து டவ் ஜோன், நாஸ்டாக் இப்போதைக்கு நல்லா பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படியே கன்டின்யூ பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆர் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும். ஃப்ளாட் ஓப்பனிங்கா இருந்தாலுமே. ஸோ 25,800 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணாலும் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து திரும்ப அதுக்கு மேலேயே தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழ வந்து அவனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் குடுக்கவே முடியல நிஃப்டியால. ஸோ அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட நியர்பைல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது வந்து டே பை டே வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு 25,800 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ட்டா வந்து 25,900 இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 26,000 வரைக்கும் ராலி குடுக்கும். அ இன்ட்ராடேவோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 100 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கு. 100 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் இருக்கு. அதுக்குள்ளேயே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குடுத்துட்டு இருக்கான். டவ் ஜோன் வந்து அன் அ சாரி நா இந்தியா விக்ஸ் வந்து அண்டர் 10 போயிருச்சு. ஸோ அதனால மூவ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் குறையறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மார்க்கெட் வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக சான்சஸ் இருக்கு. அ ஸோ ஸோ கீழ இறங்குது அப்டின்னா 25,700 கீப் ஆன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் அதுவும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணா தான் 25,500 வரைக்கும் ஃபால் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டி நல்லா தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து அவன் தான் அ அந்த ஆக்சுவலி மார்னிங் ஒரு செல் ஆனதுக்கப்புறம் ஒரு பை போச்சு சொன்னேன்ல. அப்ப செம்ம ராலி குடுத்தாங்க. ஆனா அத தக்க வைக்க முடியல பேங்க் நிஃப்டியால. ஓகேங்களா? ஸோ திரும்ப கீழ இறங்கி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்லியிருந்தேன் அந்த 58,700 அப்படின்ற லெவல வந்து பிரேக் பண்ணல. அவனும் 58,900ல தான் இருக்கான். ஸோ அதுக்கு கீழ இறங்குனா தான் ஏதாவது பேட்டர்ன் மாரி இருக்கும். ஆனா பேட்டர்னும் வந்து இப்போதைக்கு அந்த பேட்டர்ன் இல்லாம இப்ப வேற பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்காப்ல. ஓகேங்களா? ஸோ அதனால 58,700 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் பேட்டர்னு. அதுவரைக்கும் கிடையாது. ஆனா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒலட்றான். ஐடி மட்டும் தான் நல்லா சப்போர்ட் பண்றான். ஐடி பார்த்தீங்களா ரெக்கவரி ராலி. திரும்ப அடுத்த ஸ்விங் போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஐடில திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா ஒரு அப்பு, டவுனு திரும்ப ஒரு அப் ஏறிட்டு இருக்கான். ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுக்குறதுக்கு காத்துட்டு இருக்கான். ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னேன். நான் பேட்டர்ன்லாம் "தம்பி நான் போயிட்டு வரேன் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காப்ல. ஐடி செக்டார் சூப்பரா இருக்குங்க. ஐடில இன்வெஸ்ட் பண்றவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி நல்லா ஹெச்டிஎஃப்சி சொல்ல தேவையில்ல. ரிலையன்ஸ் அப்படியே தான் இருக்கான். ஸோ அதனால டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட வந்து பிரேக் பண்றான். ஸோ அன்னைக்கு கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ்ல கிடைச்சுச்சு அப்படின்னா, ஒரு சூப்பர் ராலி அப்படிங்கிறது வந்து டிசிஎஸ்ல கிடைக்கும். டுவர்ட்ஸ் வந்து 3,360 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? 3,360 வரைக்கும் டிசிஎஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் டிசிஎஸ் போறானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸும் வந்து 1637 உடைச்சான் அப்படின்னா, கண்டிப்பா அவனும் சூப்பர் ராலி குடுப்பாங்க. அடுத்து ஒரு 100 பாயிண்ட் மேல ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிசிஎஸ்ல. ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் அங்க தான் இருக்கு அவனுக்கு. ஸோ அதனால நல்லா தான் இருக்கான் இன்ஃபோசிஸும். ஸோ இன்ஃபோசிஸும் பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லாருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.